ஹலோ மக்களே! மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. கடையோட டாக்குமெண்ட்ட எப்படியாவது மீட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு, நம்ம இந்துவும், வீராவும் சேர்ந்தா மாதிரி ஒரு பிளான போடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில நம்ம இந்துவுக்கும், கர்ணாவுக்கும் நடக்கக்கூடிய தாலி கோக்கக்கூடிய ஃபங்ஷன்ல இந்துவ கடத்திர்றாங்க. ஒரு கட்டத்தில நம்ம வீரா இந்துவ காப்பாத்தி, அப்படியே டாக்குமெண்ட்டும் வீராவோட கைக்கே வந்து சேருதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம மாறனும் செமையா கோவில்ல ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கும் போது குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே நம்பிக்கிட்டு நம்ம மாறன் சொன்ன மாதிரி எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றிட்டே இருக்காங்க. இதுக்கு வந்த உடனே கிருபாவோட அப்பாவும் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு இனிமே இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அது மட்டும் இல்லாம கோவில்ல நடந்தது எல்லாத்தையுமே கவனிச்சியா, சாமி வந்து என்ன சொன்னாங்க, அவங்க சொன்ன மாதிரி செய்யலைன்னா இந்த வீட்டுல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்னு சொல்லி அனுப்புனாங்கல்ல, அதுக்கேத்தவாறு நம்ம எல்லா பரிகாரமும் செய்து முடிச்சிடணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம திவாகரும் நாங்க என்னதான்ப்பா செய்யல, எல்லா பரிகாரமும் செய்து முடிச்சுட்டு தானே இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வீட்டுல கல்யாணம் ஆகி வந்த ஒரு பொண்ணுக்கு இன்னும் தாலி பிரிக்கக்கூடிய சடங்கு பண்ணல, இது சரியான செயலும் இல்ல, கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல அந்த சடங்கை பண்ணி ஆகணும், இல்லைன்னா கோவில்ல ஏதாவது ஒரு குற்றம் வந்துட்டே தான் இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருபா எல்லாருக்குமே சொல்லும் போது, கிருபாவும் நீங்க சொல்றது எல்லாத்துமே சரியா தான் இருக்கு, எப்படி இருந்தாலும் இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, சித்ராவோட மேரேஜும் நல்லபடியா நடக்கணும், அதுக்காக என்னனாலும் பண்ணதுக்கு நான் தயாரா இருக்கேன். சரி, கர்ணாவோட மேரேஜ் தானே நல்லபடியா நடக்கல, அதனால தாலி பிரிக்கக்கூடிய சடங்கை நல்லபடியா பண்ணணும்னு சொல்லிட்டு கிருபாவும் கர்ணா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. கர்ணாவும் நீங்க சொன்னா எல்லாமே சரியா தான் இருக்கும் அண்ணான்னு சொல்லிட்டு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் சித்ரா பயங்கரமா வருத்தத்துல இருந்துட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் இந்த குடும்பத்துல உள்ள பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கே தவிர வேற குறைஞ்ச மாதிரி இல்ல, இனி இந்த கல்யாணத்தை வேற எப்படி தடுத்து நிறுத்துவீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்துக்கிட்டையும் வீரா கிட்டையும் சித்ரா புலம்ப ஆரம்பிக்கும் போது, நம்ம வீராவும் நீ எதுக்குமே கவலைப்படாத, கண்டிப்பா இந்த மேரேஜை தடுத்து நிறுத்திடுவோம், இப்ப பண்ண வீட்டுல அடைச்சிட்டு இருக்க அந்த பொண்ணை காப்பாத்திட்டு வந்து கதிரோட சுயரூபத்தை எல்லாரும் முன்னாடி நிரூபிப்போம், அதுக்கப்புறம் கண்டிப்பா உன்னோட அப்பா உனக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டாங்கன்னு நம்ம வீராவும் சித்ராவை சமாதானப்படுத்துறாங்க. சித்ராவும் அதை கேட்குற மாதிரி இல்லை, எனக்கு ஏதோ ரொம்பவே பயமா இருந்துட்டு இருக்கு, இவ்வளவு நாள் அனுப்புறவும் எந்த விஷயமும் நடந்த மாதிரி இல்லை, இனி வேற நாட்கள் கம்மியா தான் இருக்குது, அந்த கதிரோட ஆட்டமும் தாங்க முடியல, எப்பவுமே என்கிட்ட வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்துவும் சித்ரா கிட்ட நீ எதுக்குமே கவலைப்படாத, நாங்க இருக்கோம்ல, நாங்க உனக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தி நல்லபடியா உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்துவும் வாக்குறுதி கொடுக்குறாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம இந்துவும் கருணா கிட்ட வந்து நம்ம மேரேஜ் நடந்ததே ஒரு தப்பான விஷயம், இதுல வேற இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது கருணா விடுற மாதிரி இல்லை, எனக்கு மட்டும் இஷ்டப்பட்ட நான் இதெல்லாம் செய்ய போறேன், என் அண்ணங்க சொல்லிட்டாங்க, அதனால அதை நான் மீறவே மாட்டேன், இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும், என்னோட அண்ணன் அதை தான் விருப்பப்படுறான், அது மட்டும் இல்லாம இந்த கோவிலில் உள்ள குற்றங்குறை எல்லாமே சரியாயிடும், இனி சித்ராவோட மேரேஜ் வேற நடக்க போகுது, அதுவும் சிறப்பாகவே நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கர்ணாவும் இந்து கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்துவும் கர்ணா கிட்ட நான் தான் எத்தனை வாட்டி உங்கள்கிட்ட சொல்றேன், அந்த கதை சரியானவன் கிடையாது, அவன் சரியான ஆள் இல்லை, நம்ம சித்ராவுக்கு சித்ரா போய் கஷ்டப்பட போறா, என்ன சொன்னாலுமே நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்களாவது உங்க அண்ணனுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம கர்ணா கிட்ட சொன்னாலுமே கர்ணா அதை கேட்குற மாதிரி இல்லை, அண்ணன் ஒரு முடிவெடுத்தா கண்டிப்பா அது நல்லதா தான் இருக்கும், அவளோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கிறதுக்காண்டி தான் அண்ணன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணாவும் சொல்லும் போது நம்ம இந்துவும் நான் என்ன சொன்னாலுமே அதை நீங்க விசாரிக்காம இருக்கிறது சரியே இல்லைன்னு சொல்றாங்க. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம இந்துவோட தாலி பிரிக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாமே சிறப்பாகவே நடக்கிறதுக்காக அதுக்கான வேலைகளை எல்லாருமே தடபுடலாக ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் புவனாவுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிய வருது, என்ன தைரியம் இருந்தால் இத்தனை வருஷமாக நான் கர்ணாக்காக காத்திருந்தேன், ஆனால் இப்போ போய் இந்த இந்து இடையில வந்து இப்படி ஒரு செயலை செய்ய போகிறாங்களே, இதை நான் கண்டிப்பாக நடத்தவே விட மாட்டேன், எப்படியாவது இந்த இந்துவை கடத்திட்டோன்னா அதுக்கப்புறமா அந்த இடத்துல நம்ம கர்ணாக்கு பக்கத்தில் இருந்துடலாம், நமக்கு கழுத்தில் கர்ணா தாலி கட்டிடுவான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்காக என்ன பண்றது, சரி கோவில்ல வச்சு தானே நடக்க போகுது, இந்து அந்த இடத்துல வருவாள்ல, அவளை எப்படியாவது மயக்க நிலைமையில வச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அதுக்காக பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்துவும் கோவில்ல வச்சு ஃபங்க்ஷனுக்காக ரெடி ஆகிட்டே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஒருத்தங்க வராங்க, வந்து நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணதுக்காண்டி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்துவும் அவங்கள்ட்ட வந்து உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே, யார் உங்களை அனுப்புனா அப்படின்னு கேட்கும்போது ஜெயந்தி அவங்க தான் உங்களை என்னை வந்து அனுப்புனாங்க, அதனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன்னு சொன்ன உடனே நம்ம இந்துவும் அதை நம்பி அவங்கள அந்த ரூமுக்குள்ள அனுமதிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஹெல்ப் பண்ண மாதிரி நம்ம இந்துவோட முகத்துல ஒரு கார்ச்சிஃபை வைக்கிறாங்க, அப்படி இந்து மயங்கி விழுறாங்க. இந்த சான்ஸை
யூஸ் பண்ணி அப்படி இந்துவை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. வீராவும் இவ்வளோ நேரம் ஆகிய இந்துவை காணலையே, ரூமுக்குள்ள தானே இருந்தாங்க, இன்னும் காணலைன்னு சொல்லிட்டு போகும்போது அவங்களோட முகத்துல எல்லாமே ஒரு பூ வச்சு மறைச்சிருக்காங்க. இதை பார்த்த உடனே வீராவும் எதுக்காக இந்து இந்த மாதிரி பூ வச்சு மறைச்சிருக்கா அப்படின்னு விசாரிக்கும் போது இல்லை இது ஒரு சம்பிரதாயம், அதனால தான் இப்படி பண்ணியிருக்காங்க, எதுவும் பார்க்காம தான் தாலியை மாற்றுவாங்கன்னு சொன்ன உடனே நம்ம வீராவும் சரி இங்கே உள்ள சடங்குகள் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்குன்னு சொல்லி விடுறாங்க. அதே சமயத்தில் ஜெயந்தி எல்லாரும் இந்துன்னு நினச்சிட்டு அவங்கள மணமேடை வரைக்கும் வர வைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம கர்ணாவும் பார்த்துட்டு இருக்கும்போது இது என்ன ஃபேஸில் இப்படி ஒரு பூ எல்லாம் வச்சு மறைச்சி வச்சிருக்கேன்னு விசாரிக்கும் போது அங்கே உள்ளவங்களும் இது ஒரு சடங்குப்பா, அதனால இதை இப்படி தான் செய்தாகணும்னு சொன்ன உடனே எல்லாரும் நம்பி அவங்கள நம்ம கர்ணாக்கு பக்கத்துலேயே உட்கார வைக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம வீரா கண்மணி எல்லாருமே சுற்றி நிற்கிறாங்க. அவங்க நம்ம கர்ணாவும் சரி அந்த சடங்கை சிறப்பாக நடத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்றவாறு தாலியை எடுக்கும்போது நம்ம கண்மணியும் அதை கவனிக்கிறாங்க. நம்ம வீரா கிட்ட வந்து வீரா இதை பார்க்கும்போது இந்து மாதிரி இல்லை, இது வேற யாரோ, நான் அந்த மோதிரத்தை எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க, இது இந்துவோட கை மாதிரி தெரியல, கண்டிப்பாக இந்த மோதிரம் எல்லாம் இந்து போடக்கூடிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணியும் வீரா கிட்ட சொல்லும்போது வீராவும் நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்கும்போது ஆமாம் இது இந்து இல்லை, அப்போ இந்து எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம வீராவும் அந்த இடத்துல தடுத்து நிறுத்திடுறாங்கன்னே சொல்லலாம். அப்படி இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்து எங்கே தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம இந்துவை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அப்படி நம்ம கர்ணா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எதற்காக நீ இந்த மேடையில் வந்து இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு புவனாவை சரியா வெளுத்தெடுக்கிறாங்க. இந்துவும் அந்த இடத்துல வந்து உடனே தான் கொஞ்சம் கர்ணாவுக்கு நிம்மதியாச்சு. அப்படியே இந்துவுக்கு தாலி மாற்றக்கூடிய ஃபங்க்ஷனும் சிறப்பாக முடிஞ்சிடுது. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த கிருபாவும் எல்லாமே சிறப்பாகவே முடிஞ்சிட்டு இனிமே எந்த பிரச்சனையும் வராது, கோவிலில் வச்சு எந்த குற்றம் குறையும் இனி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருபாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இனி சித்ராவோட மேரேஜுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம இந்துவும் வீரா கிட்ட வந்து உங்களுக்கு தான் எல்லா தேங்க்ஸையும் சொல்லணும், நீங்கள் ஹெல்ப் பண்ண போய் தான் நான் கரெக்டான சமயத்துக்கு இங்கே வந்து சேர்ந்தேன், இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, சாதாரணமாக மேக்கப் பண்ணதுக்கு ஒரு ஆள் வந்தாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன், திடீர்னு கர்ச்சிஃபை வச்சு என் மூக்கில் மூடி அப்படியே அந்த மயங்கியை விழுந்துட்டேன், இங்கே மட்டும் வரலைன்னா பெரிய பிரச்சனையாக ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீரா கிட்ட நன்றி சொல்லும்போது வீராவும் நம்ம இந்து கிட்ட எல்லா கதையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி எதுக்காக உங்களை இந்த மாதிரி கடத்துனாங்கன்னு சொல்லும்போது இந்துவும் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கும் போது வீராவும் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எங்களுக்காவது விஜி மட்டும்தான் ஆப்பு வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு செயலை எப்போவுமே செய்துட்டு இருப்பான், ஆனால் உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இந்துவை தைரியப்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் வீராவும் நம்ம இந்து கிட்ட வந்து நீங்கள் சொன்னது எல்லாமே ஞாபகம் இருக்குது தானே, கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட்டை எங்கிட்ட தருவேன்னு சொல்லியிருக்கீங்க, அது மாதிரியே செய்வீங்கன்னு நம்பிக்கையோட இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் சொல்கிறாங்க. வீராவும் இந்துவும் சேர்ந்த மாதிரி எப்படியாவது சித்ராவோட மேரேஜை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு கதிரோட சுயரூபத்தை ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கிருபாவும் தன்னோட பொண்ணு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சித்ராவோட திருமணத்தை தடுத்து நிறுத்திட்டாங்கன்னே சொல்லலாம்.